ஓவர் திங்கிங். நம்ம மனசு அதுவா நம்மள புடிச்சு வைக்காது. அது ஒரு இயற்கையான சிறையும் இல்ல. ஆனா நம்ம திரும்ப திரும்ப அதே பயத்தை, சந்தேகத்தை, என்னாகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளே நம்மள உள்ள வச்சு கதவை பூட்டின மாதிரி, நம்மளே நம்மள சிறைப்படுத்தின மாதிரி. இது நடக்கும் போது சாவி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. அதையும் பயன்படுத்த மறந்துடுறோம் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த 4 விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கலாம். நமக்கு ஓவர் திங்கிங் கொண்டு வர அந்த தாட், அது என்னது? எதிரிய வெல்லணும்னா அவனை முதல்ல அறியணும். 2வது, ரியாலிட்டி செக் பண்ணுங்க. இது உண்மையா இல்லனா என்னோட வெறும் பயமா அப்படின்னு கேட்டு பாருங்க. 3வது, அதிகமான யோசனை மனசுல எப்போ வரும்னா மனசு வெறுமையா இருக்கும் போதுதான். ஏதாவது ஒரு செயல் பண்ணுங்க, ஒரு வாக்கிங் போற மாதிரி, ஒரு சின்ன சின்ன செயல் பண்ற மாதிரி. 4வது, உங்களுக்கு கவலை கொடுக்கற எல்லா விஷயத்தையும் யோசிக்காம எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அந்த காகிதத்தை கிழிச்சிருங்க. இது மூளைய ட்ரிக் பண்ற ஒரு வழி. இதை நீ ஹேண்டில் பண்ணிட்ட, திரும்ப இதை நீ லூப் பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னும் நிறைய ஆலோசனைகளோட நெக்ஸ்ட் ரீல் இஸ் ஆல்சோ ஆன் ஓவர் திங்கிங். கட்டாயம் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க.